தீராத வயிற்று வலி. தீராத வயிற்று வலினா எந்த நேரம் பார் வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா உணவுகளை தப்பு தப்பாக சாப்பிட்றது. எப்படி தப்பு தப்புனா, முதல்ல அந்த பரோட்டா சாப்பிட்றது, 2வது தயிர் சோறத்தை சாப்பிட்றது. அப்போ என்ன ஆகும், சாப்பிட்ட உணவுகள் அப்படியே போய் நிற்கும். மேலே இது அப்படியே செமிச்சு போய் நிற்கும். அப்போ கீழே செமிக்காமல் நிற்கும். அப்போ உள்ளே வலி உண்டாயிரும். அப்போ அந்த வயிறு அந்த உள்ளே இருக்க கசடுகள்லாம் போய் புண்ணாக்கிரும். அப்போ குடலில் அப்பப்போ ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்கிறதுக்கு வில்வ இலை, குடலில் எவ்வளவு சூடு உள்ள ரணம் இருந்தாலும் சரி செய்யக்கூடியது நோனி பழம், ஜீரணம் சரியாகிறதுக்கு சுக்கு, வால் மிளகு, வாய்வு தொல்லையை சரி செய்கிறதுக்கு ஓமம், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்று வலி தீராத வயிற்று வலி அப்படின்னாக்கா சாப்பிட்ட உடனே சில பேருக்கு வயிறு வலிக்கும். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே மோசன் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா உள்ளுக்குள்ளே குடலில் அதிக புண்ணு இருக்குது அப்படின்னு அர்த்தம். குடலில் அதிகமாக புண்ணு இருக்குதுனாக்கா அப்போது அவங்க நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு அவங்க நல்லா புளிச்ச மோராக இல்லாமல் நாட்டு மாட்டு பால், ஆட்டுப்பால் இந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிடணும். தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கிறணும். 2 நேரமும் குளிக்கணும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணுனால தான் அவங்களுக்கு தலைவலியும் வலிக்கும். வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துச்சுனாக்கா தலைவலிக்கும். தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னாக்கா அவங்கள குடல் புண்ணு இருந்தால் தான் அவங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். இன்னும் குடலை பிரட்டி சாப்பிட்ட உடனே என்ன சாப்பிட்டாங்கனாலும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. அந்த தீராத வயிறு வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நோனி பழம், நோனி அப்படின்னு சொல்கிற பெரிய மஞ்சனத்தி பழம், இது பாதி எடுத்துக்கிறலாம். 1ல் பாதி. பழுத்துருச்சுனாக்கா பிச்சம்னாலுமே வந்துடும். இது எப்படிப்பட்ட நாள்பட்ட வயிறு வலியும் சரி பண்ணக்கூடியது. ஒரு பழத்தில் பாதி எடுத்துக்கிறலாம். நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கிறதுனால இது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லா சுவையும் நிறைஞ்சிருக்கும். இதை விதையோடு சேர்ந்து ஒரு 200 மில்லி தண்ணியில் கரைச்சிக்கிறணும். இப்போ இது கூட வாய்வு தொல்லை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். 1/4 ஸ்பூனு ஓமம், 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிட்டோம். இது கூட சேர்ந்து ஒரு 5 மிளகு எடுத்துக்கிட்டால் போதுமானது. கூட்டு மருந்தாக எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்க சிறு சிறு பூச்சிகள், புண்ணு இதெல்லாம் இருக்கிறத ஆற்றக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது. மிளகு ஒரு 5 மிளகு கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட ஒரு சிறு துண்டு சுக்கு, வாய்வு தொல்லையை வெளியேற்றக்கூடியது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது. இது 3ம் சேர்ந்து அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். சுக்கு, மிளகு, ஓமம் 3 அரைச்ச பொடி. இது 3ம் சேர்ந்து அரைச்ச பொடியாக வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. பொடியை இந்த தண்ணியில் கூட கரைச்சிக்கிறலாம். வில்வ இலை குடலுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. தொண்டை புண்ணு எல்லாத்தையும் அந்த சாப்பிட்ட உடனே வெளியே போகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலக்குடலில் இருக்கிற புண்ணு இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணுகளை ஆற்றக்கூடியது. நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ நாள் வெளியே போய்கிட்டே இருக்காங்கன்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. அது சாப்பிட்ட உடனே ஏன் வெளியே போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. வயிறு வலித்து வெளியே போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. தலைவலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணை ஆற்றக்கூடியது வில்வ இலை கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். இது நம்ம அளவு எடுத்துக்கலாம். வில்வ இலை கூழை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது நரன்னு இருக்கும். அதனால் நல்லா மெல்லிசா அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 இலை அரைச்சி எடுத்த விழுது வில்வ இலை, இதையும் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா கூழை அரைச்சி விட்டுட்டோம்னாக்கா எல்லாமே வாழைப்பழம் நம்ம எப்படி பானகரம் சாப்பிடுவோமே அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்.
இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கிறலாம். இதை தயார் பண்ணி ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு புண்ணு ஆற வரைக்கும் ஒரு நாள் காலையில் ஒரு வேளை குடிங்க. அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா புண்ணு ஆற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வயிறு பிரண்டு வலிக்காது. சாப்பிட்ட உடனே அந்த மோஷன் வெளியே மலம் கழிக்கிற மாதிரி இருக்காது. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் வயிற்றுக்குள்ளே புண்ணு ஆறிட்டு வருது, வயிறு வலி நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்படின்றது வந்து சூட்டுனால உங்களுக்கு புண்ணு வந்திருக்கிறதுனால தான் அந்த வயிறு வலி வலிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை ஒரு நாள் விட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். தினமும் பழம் கிடச்சதுனாக்கா அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டே வாங்க. வயிறு வலி வந்துருச்சுனாலே தாங்க முடியாது. வயிறு வலி தாங்காமல் நிறைய பேர் தவறான முடிவுக்கு போயிருக்காங்க. அப்போ வயிற்று வலிக்கு கண்டிப்பாக வந்து வில்வ இலையை பயன்படுத்துகிறோம். நோனி பழம், தேன், சுக்கு, ஓமம், வால்மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். சாதாரண வயிற்று வலி 3 நாளில் சரியாகும். இன்றைக்கி வந்த வயிற்று வலின்னா அன்றைக்கே சரியாயிடும். இது வருஷ கணக்காக இருக்குன்னா கண்டிப்பாக 48 நாள் சாப்பிட்ணும். இந்த வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.